கலாத்திய 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். சீக்கிரம் முடிச்சிடறேன். பேனர்ல கூட 2 மணி வரல தான் நம்ம போட்டோம். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்க கடவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்க கடவன். சபிக்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சிலுவை என்பது வெற்றி, அது ஒரு பலிபீடம். சிலுவை என்பது அது ஒரு வெற்றி, அது ஒரு பலிபீடம். அல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாரு. பழைய வாழ்க்கை விட்டுட்டு இப்ப நம்மளுக்கு எப்படி கொடுக்கிறாரு? ஒரு புதிய வாழ்க்கை. அல்லேலூயா. பழைய வண்டி இருக்குது, பழைய பிரிட்ஜ் இருக்குது, பழைய பைக் இருக்குது, பழைய கார் இருக்குது. நம்ம அந்த கடலை கொடுத்துட்டு என்ன பண்ண, நம்ம காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம புதுசு வாங்குறோம். அதே போல இயேசு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இப்போ பழசை கொடுத்தாரு, ஒரு புதிய வாழ்க்கை. எவ்வளவு பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பழைய நம்மளாம் என்ன பண்றப்போ நம்ம ஆத்மாலாம் யார் கையில் கொடுத்து போயிடுறோம்? பிசாசு கையில் கொடுத்து போயிடுறோம். ஆனா ஆண்டவர் பிதாவாக தேவனுக்கு என்ன பண்ணாரு? அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுத்தாரு, அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு. அவர் என்ன பிரமாணத்தை சொன்னாரு அது எல்லாத்தையும் கடைசி மூச்சு எடுக்கிறவர்களும் அவர் சொன்ன பிரமாணத்தை என்ன பண்ணாரு? கரெக்டா பிடிச்சி அவருடைய ஆத்மா யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? கர்த்தரை கையில் ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? பழைய வாழ்க்கை விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம வரணும். அல்லேலூயா. அங்க வரணும். பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய நடவடிக்கை, பழைய சிந்தனை, பழைய இதயம், பழைய கையின வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்? விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வரணும். அப்பதான் உண்மையான குட் ஃப்ரைடே. அல்லேலூயா. பேட் ஃப்ரைடேன்னு சொல்லிக்கலாம். எனக்கு குட் ஃப்ரைடே சொன்னாங்க. நல்ல உலகம் முழுவதும் எல்லா சபைகளும் கொண்டாடி கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு குட் ஃப்ரைடே. அல்லேலூயா. புனித வெள்ளி. என்ன செஞ்சாரு ஆண்டவர்? நல்ல காரியத்தை செஞ்சாரு. ஒரு சந்தோஷம் ரட்சிப்பை கூட கூட்டி கொடுத்தாரு நம்மளுக்கு. இதுதான் உலகம் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் சிலுவை எடுத்துக்கோ நம்ம வரணும். சிலுவை எடுத்துக்க வந்தாதான் உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு கிடைக்குது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. மனு குலத்துக்காக யாராவது இந்த மாதிரி உயிரை கொடுக்கறவங்க யாரா இருக்கிறாங்களா? அப்பா அம்மா கொடுப்பாங்களா? உலக ஜனங்க யாரா கொடுப்பாங்களா? நண்பர்களும் கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா தன் ஆத்மாவே ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பிரமாணம் நிறைவேறணும். பிதா சொன்ன வார்த்தைக்கு அவரை கீழ்ப்படிச்சு அதே போல அவரை செஞ்சாரு. அல்லேலூயா. எந்த மனிதனை மாத்துவாரு? பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போகணும். சபைக்கு போகலாம், தேவ வார்த்தை கேட்கலாம், அல்லேலூயா, பாடலை பாடலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆனா பழைய வாழ்க்கை மாறலனாக்கா நம்மளோட வாழ்க்கை என்றைக்குமே மாறாது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு ஆண்டவரும். அல்லேலூயா. ஓ சாபங்கள் ஆசீர்வாதமா மாற பண்ணுகிற தேவன் அவரே. ஓ சாபங்களவே என்ன சாபம்? நம்மள முன்னோர்களை செஞ்ச ஒவ்வொரு சாபங்கள் பார்க்கிற குருடர்களை பார்க்கிறோமோ, கண்ணு இல்லாதவங்களை பார்க்கிறோமோ, காது கேட்காதவங்களை பார்க்கிறோம்,
குஷ்டி வேதை பார்க்கிறோம். நம்ம பலவிதமான வியாதிகள் ஈடுபட்டு இருப்பாங்க. முன்னோர்களை செய்த தவறுகளால அது என்னாகும்? தொடர்ந்து நம்ம சாபம் தொடர்ந்து வருது. அல்லேலூயா. நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமா மாறணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? சிலுவை இடத்துக்கு கடந்து வரணும். கர்ண தட்டி தேவனை மையப்படுத்தலாம். எழுந்து நிற்கலாம் இயேசுவின் நாமத்தினால. எழுந்து நிற்கலாம் இயேசுவின் நாமத்தினால. எழுந்து நிற்கலாம் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. சோத்திரம் ராஜா. என் வாழ்க்கை இந்த கடைசி நாளில், இந்த குட் ஃப்ரைடே நாளில் என் வாழ்க்கை நெகலை ஆண்டவரே, சிலுவை நெகலை இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பழைய வாழ்க்கை மாறணப்பா. என் பழைய பேச்சு மாறணும் ஆண்டவரே. பழைய எண்ணங்கள் மாறணும் ஆண்டவரே. ஒரு புதிய வாழ்க்கை என் வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே. ஹalleluya. நமக்காக அவரே சாபமானாரு. நமக்காக அவரே சாபமானாரு. நமக்காக நம்முடைய வாழ்க்கை கட்டுறதுக்காக, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக, நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக அவரு நம்மளுக்காக சாபமானாரு. அவரு நம்மளுக்காக முள்ளுக்கிரீட்டு வைக்கப்பட்டாரு. நம்மளுக்காக எல்லாத்தையுமே அவரை சகித்தாரு. ஹalleluya. சோத்திரம் ராஜா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். உற்சாகமா தேவனை தட்டி மையப்படுத்தலாம். ஹalleluya. ஹalleluya. सर्व सृष्टि के यजमानु नीरे, सर्व सृष्टि कापवनीरे, எங்கள் இதயத்தையுமே போத்திகிறோ, எங்கள் பாடி பலிதுவே. அவரை நம்மளுக்காக அவரை சாபமானாரு. அவரை சாபமாகி ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு ஊத்தி இருக்கிறாரு. அப்பா, பாவ வாழ்க்கை நீர் மன்னிச்சிடும் ராஜா. என் வாழ்க்கை வரைக்கும் வரநாட்டவரே. நிறைய பேரு பிசாசு கையில ஆத்மா ஒப்பு கொடுத்து மறித்து போயிடறாங்க. ஆனா பிதாவை இடத்துக்கோ என் தேவன் மனுஷ சாயிலாக இந்த உலகத்துக்கு வந்தவரே, அந்த ஆத்மாவே பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து கடந்து போறாரு. ஹalleluya. சோத்திரம் ராஜா. ஹalleluya. மக்கு சோத்திரம் ராஜா. ஹalleluya. மக்கு சோத்திரம் ராஜா. ஜாய்ஸ் ஜெபிக்கும். ஹalleluya. தேவ வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. நேற்றும் என்றும் மாறாத எங்க நல்ல தகப்பனே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. இயேசப்பா தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. இயேசப்பா, இந்த நாள்ல ராஜேசப்பா நீர் எங்களுக்காக மரித்த இந்த நாள்ல ராஜேசப்பா தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்க எல்லாம் கூடி வந்து சேர்த்து ராஜேசப்பா நாங்க நினைக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக ராஜேசப்பா சிலுவையில ராஜேசப்பா அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டீர் ராஜா. இது எங்களுக்காக ராஜேசப்பா நீர் இந்த பூலோகத்துக்கு வந்து ராஜா எங்களோட பாவத்துங்களை எல்லாத்தையுமே நீர் சுமந்தீர் ராஜா. ஏசப்பா, இந்த நாள்ல ராஜேசப்பா நாங்க அதெல்லாம் உணர்ந்து ராஜா எங்களோட பழைய வாழ்க்கைகள்ல இருந்து ராஜேசப்பா நாங்க மாறி ராஜேசப்பா புதியதா ராஜேசப்பா தகுப்புன்னு உங்களோட வருகைக்காக ராஜேசப்பா நாங்க ஆயத்தப்படணும் ராஜா. உங்களோட வருகையில ராஜேசப்பா நாங்க தெரிந்து கொள்ளப்படுகிற பிள்ளைகளை ராஜேசப்பா நாங்க மாறணும் ராஜா. இந்த நாள்ல ராஜேசப்பா பேசின ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா தகப்பனே, நீர் அந்த சிலுவை மேல ராஜேசப்பா கல்வாரி சிலுவை மேல நீர் சொன்ன அந்த 7 வார்த்தையும் ராஜேசப்பா தகப்பனே எங்களுக்கு ராஜேசப்பா அது நீர் ஜவரே ராஜேசப்பா எவ்வளவு ஆழமா அது அர்த்தம் இருக்குன்றது ராஜேசப்பா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு இதுலயும் ராஜேசப்பா தகப்பனே நீர் காண்பித்தீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நீர் ராஜேசப்பா தேவ மகன் மூலியமா ராஜேசப்பா நீ சொன்ன வார்த்தைக்காகவும் உங்களுக்கு நன்றி ராஜா. தகப்பனே, மீண்டும் ராஜேசப்பா நடக்க போற காணிக்கு பாவத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்க வாழ்க்கையில ராஜேசப்பா நீர் இருக்கின்றீர் ராஜா. ஏசப்பா தகப்பனே, நாங்க இன்னும் ராஜேசப்பா அந்த பாவத்துக்குள்ள ராஜேசப்பா நாங்க அந்த பாவ முள்முடி ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ராஜேசப்பா தகப்பனே நீர் ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டீர் நாங்க ராஜேசப்பா நம்பி ராஜேசப்பா நாங்க உம்மோட
வசனத்துக்குள்ள ராஜஸ்பா நாங்க வரபடி ஜெபிக்கின்றேன் ராஜா. கேட்டதையும் கேட்ட மரணத்தையும் நினைவு கூறி தாரபடி ஜெபிக்கின்றேன். என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். இப்பதான் நம்ம கடைசி இன்னைக்கு அல்லேலூயா நான் ரிசீவ் பண்றேன் இந்த நாளிலே. அல்லேலூயா. என்னுடைய முன்னோர்கள் சாபங்கள் எங்க குடும்பத்து மேல வரக்கூடாது. அப்ராஹாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம் எங்க குடும்பத்து மேல இறங்கின ஆண்டவரேட்டு நீங்க மன்றாடணும். 1 பேதுரு 2:24. முதலாவது எதுக்காக வந்தாரு? சாபங்களே ஆசீர்வாதமா மாற்ற வந்தாரு. இரண்டாவது காரியம் 1 பேதுரு 2:24 வியாதிக்கு பதிலா சுகத்தை கொடுக்க வந்தாரு. புரிச்சுங்களா? முதல்ல இதுக்காக வந்தாரு, சாபங்களே ஆசீர்வாதமாக மாற்ற வந்தாரு. இரண்டாவது நம்முடைய வியாதிகளே సుగమాక వందారి. వాసికరా 1 పేతురు 2:24. మనము పాపముల విషయమై చనిపోయి నీతి విషయమై జీవించినట్లు ఆయన తానే తన శరీరమందు మన పాపములను మ్రాను మీద మోసుకొనెను. ఆమేన్. ఆయన పొందిన గాయముల చేత మీరు స్వస్థత నొందితిరి. మీరు స్వస్థత కర్మతంటే దేవుని భయపడతల ఒరే కపల సల బోతే రకల కపల రకబల సల. தமிழ் வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம். ஹல்லேலூயா. இதை காயப்படுத்தணும், சுகமாக்க முடியாது. அவரை பிள்ளையா மாறும்போதுதான் ஆண்டவருக்கு விரோதமா பாவத்துல இருப்போமானா நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. காயங்கள் குணமாக்க முடியாது. பாவங்கள் உன்னை விட்டு போனோம். மற்றவங்களை என்ன பண்ணடியா? மற்றவங்களை என்ன பண்ணோம்? காயப்படுத்த கூடாது. நீ காயப்படுத்தக்கூடாது. மற்றவங்களை உன் தழும்புகளால உன்னை சுகமாக்கிறேன்றார் ஆண்டவரோ. மற்றவங்களை காயப்படுத்துற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்களை மன்னிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மற்றவங்களை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். மற்றவங்களை சுகப்படுத்துற வார்த்தையா இருக்கிறதுதான் தேவ வார்த்தை. Hebrew 1:12 வாசிக்கலாம். கடைசிக்கு வந்துட்டு நம்ம Hebrew 12:2 Hebrew chapter 12 2 வியாதிக்கு பதிலா சுகத்தை கொடுத்தாரு. 3வது வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசீகத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவமானத்தை மகிமையா மாத்தினார். கரலை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவமானத்தை என்ன பண்ணாரு? அவரே மகிமையாக மாற்றினாரே. பயம் உண்டு நம்மளுக்கு, ஆனா அவமானத்தை ஆண்டவர் மகிமையாக மாற்றினார். 12:2 அல்லேலூயா. அவர் மகிமை மற்றவர்களை காயப்படுத்தாத ஆசீர்வாதம் வருது. 3வது பார்த்தோம், அவமானத்தை என்ன பண்றாரு? அவரே மகிமையாக மாற்றாரா. நம்மளுக்கும் மற்றவங்க அவமானம் வந்துருச்சு, இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, ஐயோ இந்த உலகத்தை விட்டு பொய்யனட்டு ஜனங்க என்ன ஆயிடுறாங்க? பலவிதமா இறந்தனுக்குள்ள போயிடுறாங்க, பிரச்சனைக்குள்ள போயிடுறாங்க, போராட்டத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் அவமானத்தை அவரே மகிமையாக எண்ணிக்கொள்கிறாரே. அதே ரோமா 10:11 வாசிக்கலாம். ரோமா 10:11 ரோமா 10:11 வாசிங்க. ఏమనగా ఆయన యందు విశ్వాసించువాడు ఎవడును సిగ్గుపడనయ్యని లేఖనము చెప్పుచున్నది. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று அவன் வெட்கப்படுவதே இல்லை. அவன்
ஒரு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் எக்கப்பட மாட்டாங்க. எக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்காது. கல்வாரிகளில் சிலுவதாரியாய் அல்லேலூயா அது யார் ஆடினாரு? உங்க அவமானங்களை அவர் என்ன பண்ணாரு? அவரு சுமந்தாரு. உங்க அவமானங்களவே உங்களுடைய எக்கத்தவே எல்லாத்தவே அவர் சிலுவை சுமந்துட்டாரு. நீ சுமக்க வேண்டியது எதுவே இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கிடைக்கும். சிலுவை நேராக கைகளை வைக்கணும். சிலுவுக்கு நெகலுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணோம்? கையை நீட்டும் போதும் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ரெண்டு தனியா ஆசீர்வாதமா இருக்கணும். மற்ற கடனை கொடுக்கிற பிள்ளையா மாறணும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். அபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கணும். சரீர பிரகாரமான உலக பிரகாரம் ஆசீர்வாதம் நம்ம இருக்கணும். நாளுக்கு நாளுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய இந்த உலக ஜனங்கள் கீழே தள்ளணும் பார்ப்பாங்க. நீ கீழே மட்டமா இருக்கணும். நீ மேல வரக்கூடாது. நீ நல்லா ஆகக்கூடாது. நீ சுகமா இருக்கக்கூடாது. இந்த உலக ஜனம் சொல்லும். என் அப்பா சொல்றாரு நீ மேல வரணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவமானத்துக்கு பதிலா மகிமையை சிங்காசனத்தை ஓட்டுகிற தேவன் அவரே. அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க நீங்க. அல்லேலூயா. அநேகருக்கு பிரச்சனைகள் மாறும். சித்திரவாதங்கள் மாறும். பலவிதமான பலவீனம் மாறும். சோர்வுகள் மாறும். போராட்டங்கள் மாறும். பிரச்சனைகள் மாறும். பலவிதமான எண்ணங்கள் உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கும் ஆயுத்தமா இருக்கிற மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாம். சீக்கிரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27. మీరు కడుపు పోర తిని ఆ. తృప్తి పొంది ఆ. మీ కొరకు వింత కార్యములను జరిగించిన ఆ. మీ దేవుడైన యెహోవా నామమును ఆ. స్తుతించునట్లు స్తుతించినట్లు నేను పంపిన ఆ, మిడతలను ఆ. గొంగలి పురుగులను ఉమ్, పసర పురుగులను ఆ, చీడ పురుగులను ఉమ్, అను నా మహా సైన్యము తినివేసిన ఆ. సంవత్సరములు ఉమ్. పంటను మీకు మరలా నిత్తును. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் எட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் ஆ, பச்சை புழுக்களும் ஆ, பட்சித்த வருஷங்களின் ஆ, விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆ, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆ. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. 150 ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. 150 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க? கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. நிம்மதி இல்லை. காரணனுக்கு பிரவேசிக்க முடியல. அவங்களோட வாழ்க்கை வேதனை அனுபவிச்சாங்க. கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. நிம்மதி கிடைக்கல. சந்தோஷத்தை கிடைக்கல. அவங்களோட வாழ்க்கையில 150 ஆண்டுகளை என்ன பண்ணாங்க? ஆண்டுகளும் வேதனைப்பட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ரஹாம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஈசாக் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் இவருக்கு வைக்கிற மகனேன்ட்டு ஆண்டவர் கானானுக்கு பிரவேசிக்க செய்யறாரு. அதுக்கு வந்த விரோதமா எத்தனை ராஜாக்கள் எல்லாம் கீழே தள்ளிப்பட்டாரு. ஆண்டவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை தான் ராஜாவாக மாத்தினாரே. கரணை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யணும். அல்லேலூயா. முதலாவது பார்த்து என்ன பண்ணணும்? சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற வந்தாரு. இரண்டாவது என்ன பண்ணோம்? பாவத்தைவே நோயை சுகமாக்கும். வியாதியை சுகமாக்க வந்தாரு. மூன்றாவது பார்த்து என்ன பார்த்தோம்? மூன்றாவது காரியம் என்ன பார்த்தோம் நம்ம? அல்லேலூயா. மூணாவது என்ன பார்த்தோங்க நம்ம? அவமானத்தைவே நீங்க அப்பப்பே விட்டுறோங்க. அதுதான் பிரச்சனை. ஆசீர்வாதமா அவமானத்தை என்ன பண்றாரு? அவரு ஆசீர்வாதமா ஆசீர்வாதமா மாற்றாரு. நாலாவது 1 கொரிந்து வாசிக்கலாம். 1 கொரிந்து அதிகாரம்
5:21. 2 కొరింథీ 5:21. 2 కొరింథీ 5:21. ఎందుకనగా ఆ. మనం ఆయన యందు ఆ. దేవుని నీతి అగునట్లు ఆ. పాపమెరగని ఆయనను మన కోసము పాపముగా చేసెను. பாத்தீங்களா, பாவத்தில் இறக்கபோது. பாத்தீங்களா என்ன சொல்றாரு வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய ஆ, நீதி ஆகும்படிக்கு நம்ம நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். அம்மா நமக்காக பாவமாக்கினார். வேளாண் படிக்க புரியுது. 4வது காரியம், நம்மளுக்காக அவர் என்ன ஆயிட்டாரு? அவரே పావమాన பாவம். பாவமானாரு. அல்லேலூயா. உன் பாவத்துக்காக அவர் என்ன ஆயிட்டாரு? அவரு பாவமானாரு. எனவே சிலுவையிலே ஒருத்தர் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வரணும். ஒரு மனிதர் என்ன பண்றாங்கனாக்கா, இப்ப நிறைய பேர் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, பேரை வாத்திக்கிறாங்க, பைபிள் கையில வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. வருஷ காலத்துல தேவ சமூகத்தை கடந்து போயிட்டு வர்றாங்க. ஆனா ஒரு நன்மை இல்லை, அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பாவத்துல இறக்கும் போது உன்னை நீதியாக மாத்தினாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. హల్లెలూయా. அதை வெளிப்படுத்த 1:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்த 1:6. வெளிப்படுத்த 1:6. మనలను ప్రేమించుచు మనల్ని ప్రేమించుచు తన రక్తము వలన తన రక్తం వలన తన పాపముల నుండి తన పాపముల నుండి మనలను విడిపించువానికి ఆ, మహిమయు ప్రభావమును యుగ యుగములు కలుగును గాక. ஆமென். நீதியின் கிரீடத்தை நமக்குள்ள இருக்குது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆ, தமது ரத்தத்தினாலே ஆ, நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆ, நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுக்கும் ஆக்கின அவருக்கு அல்லேலூயா. நம்ம ராஜாக்களாக மாற்றத்துக்காக, அல்லேலூயா, அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக, உனக்கு ஜீவ கிரீடத்தை வைக்கிறதுக்காக உன்னை என்ன பண்ற? ராஜாக்களும் ஆ, ஆசிரியர்களும் ஆக்கின அவருக்கு ஆ, மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆ, ராஜாவுடைய காரியத்தை பார்க்கிறோம். நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கறதுக்காக. அல்லேலூயா. எவ்வளவு மணிக்கு புரிச்சு? நான் நிறைய இருக்குது, ஆனா நேரத்துக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. உன் தலையை அநேகருக்கு என்ன பண்றாரு? அவரே கிரீட்டமா மாத்த போகிறாரு. அநேகருக்கு ஒரு என்ன பண்ண வர? ஆசீர்வாதமா வைக்க போறாரு, சமாதானத்தை வைக்க போறாரு, சந்தோஷத்தை வைக்க போறாரு. ஆனா சிலுவை நயலுக்கெல்லாம் நீ உன் கையை நீட்டும் போதும், உள்ளத்தை கொடுக்க போதும், எல்லா காரியத்தையும் அவரு உன் மூலமா செய்வாரு. அல்லேலூயா. அந்நிய பாஷை வரங்கனால, அபிஷேகம் வரங்கனால, தீர்க்க தரிசனம் வரங்கனால அநேகருக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா அவருடைய சிலுவை மரணத்தை நீ நினைவு கூறணும். அல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகள் அநேகரோட வாழ்க்கையில இருக்குமானால் அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா பிசாசு கையில ஒப்பு கொடுத்தோம், இந்த உலக பிரகாரமா நம்ம ஒப்பு கொடுத்தோம், நம்ம மறிக்க கூடாது. நம்ம ஆத்மா அவரு கையில ஒப்பு கொடுத்து நீ மறிப்பானாக்கா, இங்க மறித்தாலும் அங்க பரலோகத்துல சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இங்க ஆப்சென்ட் ஆயிட்டாலும் அங்க பிரசித்த ஆகி கொண்டே நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். நீ உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கடைசி நாளா இருக்கலாம். கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கலாம். நானே ஒரு பாவி ஆண்டவரே, அப்பா என்ன பாவியாக என்னவே உடைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தீரப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளையா என்ன மாற்றுவர் ராஜா. உடைய ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் என்ன களப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறட்டும். நீ தீர்மானம் எடுக்கும் போதும் உடைய வாழ்க்கையை ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை கொடுத்து ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் உடைய அமர பண்ணுகிற மகனேட்டு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரு. இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹalleluya. சோத்திரம் ராஜா. ஹalleluya. மக்க சோத்திரம் ராஜா. கிருபை நிறைந்தவரே மக்க சோத்திரம் ராஜா. ஜாஜை ஒரு பாடல பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya.